வணக்கம். வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிங்கப்பூரை போல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக ஊதியம் வழங்க சிறிது காலம் எடுக்கும் என பிரதமர் தெரிவிப்பு. இலங்கையில் 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு விநியோகம் 10 நாட்களில் ஆரம்பம். தையிட்டி காணி விவகாரம் மாற்று காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என காணி உரிமையாளர்கள் தெரிவிப்பு. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் 3 பேர் விடுதலை. தொடர்வன விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கப்படும். சிங்கப்பூர் மாதிரியை இலங்கை ஏற்றுக்கொள்ளவும் அரசியலை ஒரு கவர்ச்சிகரமான தொழிலாக மாற்றவும் சிறிது நேரம் எடுக்கும் என்று பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆளும் தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்கள் பதவி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகை தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சி குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் பிரதமர் இந்த கருத்தை குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியத்தை ஒழிப்பதற்கான தனிநபர் தீர்மானத்தை நேற்று மன்றில் முன்வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இலங்கை சிங்கப்பூர் மாதிரியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைத்தார். அரசியலை ஒரு கவர்ச்சிகரமான தொழிலாக மாற்ற சிங்கப்பூர் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக சம்பளம் வழங்குகின்றது. மலேசியா, தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியாவும் அதே மாதிரியை பின்பற்றுகின்றன. எனவே இலங்கையும் அதையே பின்பற்ற வேண்டும். இந்த தலைமுறையில் இலங்கை அதை செய்ய வேண்டும். அர்ப்பணிப்பின் மூலம் அதனை செய்ய முடியும் என்று ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த பிரேரணைக்கு பதிலளித்த பிரதமர் கரணி இலங்கை சிங்கப்பூர் மாதிரியை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதற்கு சிறிது நேரம் எடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதே தற்போதைய பணியாக இருப்பதால் 12 அல்லது 13வது நாடாளுமன்றத்தில் மட்டுமே ரவி கருணாநாயக்கவின் கோரிக்கைகளை பரிசீலிக்க முடியும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். 24 மணி நேரமும் இயங்கும் நாளாந்தம் 4000 கடவுச்சீட்டுகளை விநியோகிக்க முன்மொழிக்கப்பட்ட திட்டமானது இன்னும் 10 நாட்களில் ஆரம்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அந்த சேவையை செயல்படுத்த தேவையான பயிற்சி பெற்ற அதிகாரிகள் ஆட்சேர்ப்பு செய்வதற்காக குடிவரவு மற்றும் குடியல்வுக்கு திணைக்களத்தில் ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் பட்டியல் பொது சேவை ஆணைக்குழுவிற்கு அனுமதிக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அதன்படி குறித்த ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்தவுடன் 24 மணி நேரமும் செயல்படும் கடவுச்சீட்டு வழங்கும் பணியை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிற்கும் குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் நடைபெற்றது. தற்போதைய நெருக்கடிக்கு தேர்வாக நிபுணர் குழுவின் பரிந்துரையின்படி நாளாந்தம் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மற்றும் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகத்தை நிறுவுவது குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது அவதானம் செலுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இலங்கையில் சுமார் 7000 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் என்றும் சுமார் 2000 வைத்தியர்கள் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபா சுதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் 5000 வைத்தியர்கள் தங்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025 வரவு செலவு திட்டம் மூலம் வைத்தியர்களுக்கு அவர்களின் உரிமைகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் 7000 வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வைத்தியர்கள் தங்கியிருப்பதை நீடிப்பதன் மூலம் இலவச சுகாதார சேவைகளை பெறுவதை நோக்கமாக கொண்ட 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கான முன்மொழிவை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சமர்ப்பித்துள்ளது. தையிட்டி விகாரை நிர்மாணிக்கப்பட்ட நிலப்பரப்பும் அதனை அண்டிய மக்களின் காணி நிலங்களும் விகாரைக்குரியதென்று கூறுவதை ஏற்க முடியாது என கூறியுள்ள தையிட்டி காணி உரிமையாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பௌர்ணமி நாளன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை முன்னெடுத்திருந்த குறித்த காணி உரிமையாளர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தனர்.
மக்களது காணி நிலங்கள் மக்களுக்கே சொந்தம், அவை மக்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுர அண்மையில் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்தார். ஆனால் அவர் கூறிய கருத்துக்கு முரணாக தையிட்டி விவகாரம் இருக்கின்றது. அகில இலங்கை பௌத்த மகாசபை ஒருபடி மேல் சென்று விகாரை கட்டப்பட்ட காணி நிலம் மட்டுமல்ல, அயலில் உள்ள காணி நிலங்களும் சுவீகரிக்கப்படும் என இருமாப்புரன் கூறியுள்ளார். அதே நேரம் தேர்தல் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியின் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மூவரும் எம்முடன் இவ்விடயம் தொடர்பில் பேசி கடந்த கால யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்ற அல்லாது கடந்த அரசுகள் போல் அல்லாது தாம் ஆட்சிக்கு வந்ததும் இந்த விடயம் தீர்க்கப்படும் என எமக்கு வாக்குறுதியும் வழங்கியிருந்தனர். ஆனால் இன்று இம்மூவரும் பொம்மைகள் போல் வாய் பேசாது உள்ளனர். நாம் எமது நிலங்களையே கேட்கின்றோம். ஆளுநர் கூட எம்முடன் பேசிய விடயத்தை வேறு திசை நோக்கி கொண்டு செல்ல முயற்சித்து தவறான அர்த்தப்பட ஜனாதிபதிக்கு கூறியிருந்தார். ஆனாலும் அன்று கஜேந்திரகுமார் எம்பி எமது பிரச்சனையை எடுத்திருந்தாலும் அவருக்கு பலமாக ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கை கொடுத்திருக்கவில்லை. இது வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றத்தையே கொடுத்தது. இந்த நிலையில் எதிர்வரும் 11ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து மறுநாள் மாலை 6 மணி வரை எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நாம் முன்னெடுக்க உள்ளோம். காணி உரிமையாளர்களாகிய எமது போராட்டத்திற்கு பாரபட்ச வகையில் அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், போக்குவரத்து மற்றும் சிற்றூர்தி முச்சக்கர வண்டி சங்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஆதரவை வழங்கி வேலை சேர்க்குமாறு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெல் விலையுடன் ஒப்பிடுகையில் அரிசி விலைகள் அதிகரிக்கும் அபாயம் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் தொடர்பான சிரேஷ்ட பேராசிரியர் புத்திக மாரம்பே தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை அவர் தெரிவித்துள்ளார். பெரும்போக நெல் அறுவடை நடவடிக்கைகள் தொடங்கிய பின்னணியில் அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை அறிவித்தது. கடந்த 6ஆம் தேதி முதல் நெல் அறுவடைக்காக அரசு நெல் களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்துதல் ஆணைக்குழுவின் அறிவித்த போதிலும் இன்றும் விவசாயிகள் அந்த களஞ்சிய சாலைகளுக்கு நெல்லை கொண்டு வரவில்லை. அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட உத்தரவாத விலையில் நெல் வழங்க நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்று பொலனறுவை பிரதேச விவசாயிகள் குழு ஒன்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பிற்குள் சட்டவிரோதமாக எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் என்பன பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்தில் இன்று சனிக்கிழமை காலை பகிரங்க ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வெல்வெட்டித்துறை கடற்பரப்பில் வைத்து கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி 4 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு வெல்வெட்டித்துறை போலீசாரால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு மீன்பிடி படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் அரசுடைமையாக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு அரசுடைமையாக்கப்பட்ட லம்பாடி ரக மீன்பிடி படகு 2,12,000 ரூபாவிற்கும், மீன்பிடி விலைகள் 1,87,000 ரூபாவிற்கும், 2 வெளியிணைப்பு இயந்திரங்கள் 64,000 ரூபாவிற்கும், குளிரூட்டல் பெட்டி 55,000 ரூபாவிற்கும், 2 GSP கருவிகள் 46,000 ரூபாவிற்கும், நங்கூரம் 8,000 ரூபாவிற்குமாக 5,66,100 ரூபாவிற்கு ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. தொடர்வன வெளிநாட்டு செய்திகள். தற்காலிக போர் நிறுத்தம் தொடர்ந்து நீடிப்பதால் காசா பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மேலும் 3 இஸ்ரேலிய பயண கைதிகளை கமாஸ் ஒப்படைத்துள்ளது. எலிசெராபி, ஹெரதோபு நாமி மற்றும் ஓர் லெவி ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கமாஸ் தெரிவித்துள்ளது. ஜனவரி 19ஆம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து விடுவிக்கப்பட்ட 18 பயண கைதிகளுடன் அவர்கள் இணைகின்றார்கள். பணைய கைதிகள் செஞ்சிலுவை சங்கத்தில் அனுப்பப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு மனிதாபிமான அமைப்பின் 2 ஊழியர்கள் காசாவில் மேடையில் தோன்றி கமாஸ் அதிகாரியுடன் ஆவணங்களில் கையெழுத்திட்டனர். இனி விளையாட்டு செய்திகள். யாழ் இந்து கல்லூரிக்கும் கொழும்பு இந்து கல்லூரிக்கும் இடையில் யாழ் இந்து கல்லூரி மைதானத்தில் இன்று சனிக்கிழமை முடிவுக்கு வந்த 14வது இந்துக்களின் சமரில் யாழ் இந்து கல்லூரி 64 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. கொழும்பு இந்து கல்லூரியின் கடைசி 3 விக்கெட்டுகளை ஹெட்ரிக் முறையில் வீழ்த்தி 5 விக்கெட்டை குவியலை பதிவு செய்த யாழ் இந்து வீரர் சுதர்ஷன் சுபர்ணன் தனது அணி வெற்றி பெறுவதை உறுதி செய்தார்.
இந்த வெற்றியுடன் இந்துக்களின் சமரி யாழ் இந்து கல்லூரி 4-3 என்ற ஆட்டங்கள் வித்தியாசத்தில் முன்னிலை அடைந்துள்ளது. யாழ் இந்து கல்லூரியினால் நிர்ணயிக்கப்பட்ட 252 ஓட்டங்கள் என்ற கடினமான வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய கொழும்பு இந்து கல்லூரி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 187 ஓட்டங்களை பெற்று தோல்வி அடைந்தது.